இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் இஸ் அ பிக் ப்ராப்ளம். லேக் ஆஃப் ஸ்லீப் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ நல்ல தூக்கம் மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தூங்கும்போது தான் நம்ம ஸ்கின், ஹேர், நெயிலு மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்ஃப் ரிப்பேர் ஆகுது. அப்ப தூங்கும்போது அதுக்கான வேலைகள் கொஞ்சம் கம்மி. அப்ப என்ன ஆகும்? அது தன்னைத்தானே செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, தன்னைத்தானே ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு, தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு, தன்னைத்தானே நல்லாக்கிக்கிறதுக்கு, தன்னைத்தானே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த தூக்கம் வந்து மிகப்பெரிய மருந்து. தூக்கம் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். தூங்கலைன்னா உங்களுக்கு அடுத்த நாள் மூஞ்சிலே தெரிஞ்சிரும். அது எல்லா விதமான டேமேஜும் ஏற்படும். தொடர்ந்து நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா, அது மிகப்பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும். 3வது முக்கியமான விஷயம் எப்பவும் ஹேப்பியா இருக்கணும். நம்மள சுத்தி எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், நம்ம நல்லதே நடக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கோட, நல்ல நம்பிக்கையோட, எல்லாமே ஒரு காலத்தில இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, நம்ம எப்பவும் ஹேப்பியா, நல்லதே நெனச்சுக்கிட்டு, நல்லதே நெனச்சுட்டு இருந்தோம்னா, நல்லதே நடக்கும். அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷியஸ், கன்டேஜியஸ் அது. நம்ம பாசிட்டிவா நெனச்சா, எதிராளியும் பாசிட்டிவா நெனைக்க ஆரம்பிப்பாங்க. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் பாசிட்டிவா நெனைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே அப்படியே ஒரு வைப்ரன்ட்டா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பாசிட்டிவ் வைப்ன்னு சொல்றாங்கல்ல, இப்ப இந்த ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம். அந்த வைப் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது 3 தான் நான் எப்பவுமே சொல்லுவேன்.